நம்ம பிரபஞ்சம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற பிக் பேங்க பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கணும். இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ பிக் பேங் நம் பிரபஞ்சத்தின் தவிர்க்க முடியாத விதி. நம்ம கேலக்சிஸ் ஒவ்வொன்னா சின்ன பின்னமாக கூடிய காஸ்மிக் சம்பவத்துக்கு பேர் தான் பிக் பேங். நட்சத்திரங்கள், கிரகங்கள், நீங்க எல்லாருமே தூள் தூளா ஆயிருவீங்க. அதிர்ஷ்டவசமா அடுத்த 20 இருந்து 30 பில்லியன் வருஷத்துக்கு இது நடக்க போறது இல்ல. ஆனா நாம எல்லாம் அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகளா இல்லாம ஒருவேளை இதெல்லாம் நாளைக்கே நடந்தா எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த பிக் பேங் நடந்தே தீரும். அண்ட் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு முடியறதுக்கு பல பில்லியன் வருஷங்கள் ஆகும். சோ நம்ம கொஞ்ச காலங்கள் முன்னாடி போய் இந்த பிக் பேங் நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். சோ இப்போ ஒரு நல்ல தூக்கம் தூங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு சில அசாதாரணமான சம்பவங்களை நீங்க பார்க்க போறீங்க. எக்ஸாக்ட்டா இந்த சம்பவம் எப்படி தொடங்கும்? சோ நம்ம பிரபஞ்சம் விரிய விரிய டார்க் எனர்ஜின்னு சொல்லப்படுற எனர்ஜியும் கூட சேர்ந்து விரிஞ்சிட்டே இருக்கும். இந்த விரியற ப்ராசஸ் நடக்கும்போது டார்க் எனர்ஜி மொத்தமும் ஃபேண்டம் எனர்ஜியா உருமாறும். இது மட்டும் நடந்துச்சுன்னா பிரபஞ்சம் விரியற ப்ராசஸை விட இந்த ஃபேண்டம் எனர்ஜி வேகமா அதிகரிக்கும். சோ இந்த பிரபஞ்சம் விரியறதுக்கு பதிலா சுருங்கி பிக் பேங் வெடிப்பு சம்பவம் நடக்கும். ஒரு பலூன்ல வேகமா தண்ணியை நிரப்புறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. தண்ணி நிரம்ப பலூன் வெடிச்சிரும். ஆனா நம்ம கேஸ்ல இது பலூன் இல்ல, ஒரு மொத்த பிரபஞ்சம். அண்ட் இந்த ப்ராசஸ் விண்வெளியில நடந்துட்டு இருக்கும்போது பூமியில நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாளா கழிப்பீங்க. நீங்க நைட்ல வானத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வால் நட்சத்திரத்தை பாக்குறீங்க. வெயிட், அது வால் நட்சத்திரம் இல்ல, அதுதான் நம்ம பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அண்ட் அது நம்ம கிட்ட இருந்து விலகி போய்கிட்டு இருக்கு. அது பார்க்க ரொம்பவே வினோதமா இருக்கும். சோ நீங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம கன்ஃபியூஸ் ஆனதுனால உங்க டெலிஸ்கோப் எடுத்து பக்கத்து கேலக்சியை பார்க்க ட்ரை பண்றீங்க. அண்ட் அது எல்லாம் இப்போ விலகி போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எல்லா நட்சத்திரங்களும் உங்ககிட்ட இருந்து விலகி போய்கிட்டு இருக்கும். இதை பார்க்க நீங்க லைட் ஸ்பீட்ல பயணிக்கிற மாதிரி தெரியும். நம்ம சேட்டன் ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி வேகமா விலகி போறத பாப்பீங்க. ஓ கடவுளே, நம்ம ஜூபிட்டரும் விலகி போகுது. ஐயோ, நம்ம மார்ஸும் விலகி போகுதா? இப்படி எல்லாமே விலகி போய் கடைசியில நீங்க ஒரு கம்ப்ளீட் பிளாக்னஸ் பாப்பீங்க. இப்போ நீங்க பூமி அதிர்றதையும் ராட்சத அலைகளையும் நிலநடுக்கங்களையும் எரிமலைகள் வெடிக்கிறதையும் பாப்பீங்க. ஏன்னா நம்ம மூன் பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல இருந்து விலகி போறதுனால. அண்ட் நீங்க இதுக்கு ரியாக்ட் பண்ற மைக்ரோ செகண்ட்ல பூமி சூரியனை விட்டு தொலை தூரத்துக்கு வீசப்படும். அண்ட் அதனால நம்ம ரொம்ப குளிர்ந்த பூமியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு நம்ம பூமி வெடிச்சு தூள் தூளா நொறுங்கி சின்ன பின்னமா ஆயிரும். அதிர்ஷ்டவசமா இது நடக்கும்போது நீங்க இறந்து போயிருப்பீங்க. ஆமா, உங்க காதுல கரெக்டா தான் விழுந்துச்சு. நான் அதிர்ஷ்டவசமானு தான் சொன்னேன். ஒருவேளை இதுல நீங்க பிழைச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க ஓன் உடம்பே நொறுங்கி சின்ன பின்னமா ஆகுறத பாப்பீங்க. உங்க உடம்புல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியா விலகி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானா மாறி வெடிச்சிருவீங்க. அண்ட் அந்த வெடிச்ச ஆட்டம்ஸும் எதையும் மிச்சம் வைக்காம வெடிச்சு அதுவும் சின்ன பின்னமா ஆயிரும். இந்த பிக் பேங்க்கு எதுவும் புனிதமானது அல்ல. அண்ட் இந்த பிரபஞ்சம் விரிய அதுவும் மிச்சம் வைக்க ஒன்னும் இல்லாம வெடிச்சு சின்ன பின்னமா ஆயிரும். நம்ம பிரபஞ்சம் இப்போ இல்ல. இந்த பிக் பேங்க்கு அப்புறம் என்ன நடக்கும்ங்கிறதுக்கு நமக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அது முற்றிலும் தெரியாத புதிர். சோ நம்ம பிரபஞ்சத்தோட கிளைமேக்ஸ் பத்தின ஸ்பாயிலர்ஸ் சொன்னதுனால என்ன மன்னிச்சிருங்க. அதிர்ஷ்டவசமா இது எல்லாம் நடக்கிறதுக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் இறந்திருப்போம். ஏன்னா இன்னொரு பயங்கரமான காஸ்மிக் ரேடியேஷன் தான் நம்மள முதல்ல கொல்ல போகுது. ஆனா நம்ம பிரபஞ்சம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூரியன் வெடிச்சா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.